பீகாரில் அவர்கள் பெரிய வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வதற்கு என்னாலே முடியவில்லை. தேஜஸ்வியினுடைய பலவீனம்தான் பிஜேபியினுடைய பலம். ஒரு 10,000 ரூபாய், இது பெரிய முறைகேடு. 75 லட்சம் பெண்களுக்கு வங்கியில் டெபாசிட் செய்துட்டாங்க. இப்ப அந்த 10,000 தான் அவர்களை பாதுகாத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் கண்டிக்கவில்லை, கேள்வி கேட்கல. தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக இன்றைக்கு பிஜேபி கட்சி மோடியினுடைய ஆட்சி மாற்றிவிட்டது என்ற குற்றச்சாட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? பீகாரில் எந்த அணுகுமுறையை கடைபிடித்தார்களோ அதே அணுகுமுறையை தமிழ்நாட்டில் கடைபிடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழர்களை, தமிழ்நாட்டை அவமதிக்கிற, கொச்சைப்படுத்துகிற பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இன்னும் வரவில்லை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற இடத்தில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டியாக பிஜேபி, அதிமுக கூட்டணி வர முடியாது. பலவீனப்பட்டு கிடக்கிற அதிமுகவை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு களத்துக்கு வருகிறது பிஜேபி. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்காது அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அவங்க நல்ல ஒரு அமோகமான வெற்றியை பீகார் மாநிலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடைய எதிரொலி தமிழ்நாட்டிலும் நடக்கும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, பீகாரில் எந்த அணுகுமுறையை கடைபிடித்தார்களோ அதே அணுகுமுறையை தமிழ்நாட்டில் கடைபிடிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருந்த கட்சி, ஒரு 20 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் நிதிஷ், இன்றைக்கு அதிக இடங்களை பெற்ற கட்சி பிஜேபி ஆகிவிட்டது. நிதிஷ் கட்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன ஆயிற்று என்றால், பீகாரில் அவர்கள் பெரிய வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வதற்கு என்னாலே முடியவில்லை. ஏன்னா ராஷ்டிரிய ஜனதா தளம் தேஜஸ்வியினுடைய கட்சி தான் முதல் இடத்தில் இருக்கிறது. தேஜஸ்விய கட்சியை சொல்றீங்க? ஓட்டு கணக்கில் அந்த கட்சி முதலிடத்தில் இருக்கு. தேஜஸ்வியினுடைய பலவீனம் தான் பிஜேபியினுடைய பலம். அவங்களோட பலவீனமா நீங்க எதை பாக்குறீங்க சார்? பலவீனம்னு சொன்னா, ஓவைசி ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அவர் 15 முறை தேஜஸ்வியை சந்திக்க முயற்சித்து என்னை கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அவரை கூட்டணியில் சேர்த்துக்கிடல. இன்னைக்கு ஓவைசி 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த ஓவைசி சேர்ந்திருந்தால் இந்த ரிசல்ட் வந்திருக்காது. காங்கிரஸ் அது மட்டும் இல்ல, இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அவர்கள் அந்த கூட்டணியில் சேர விரும்பினார்கள், சேர்த்து கொள்ளவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்த்திருக்க வேண்டும், சேர்க்கவில்லை. இப்படி தேஜஸ்வி ஒரு தவறு செய்தார். ஒரு 10,000 ரூபாய், இது பெரிய முறைகேடு. 75 லட்சம் பெண்களுக்கு வங்கியில் டெபாசிட் செய்துட்டாங்க. அது அவங்களுடைய ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்களே சார். இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த மாதிரி அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றது அவங்களுடைய ஸ்கீம்லேருந்து கொடுக்குறதா தான் நிதிஷ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி நம்ம முறைகேடு அப்படின்னு சொல்ல முடியும் சார்? இல்லை, அந்த நிதியை தேர்தல் ஆணையம் கண்டிக்கவில்லை, கேள்வி கேட்கல. இப்போ அந்த 10,000 தான் அவர்களை பாதுகாத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி செய்ய வேண்டிய தேவை இல்லை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற இடத்தில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டியாக பிஜேபி,
அதிமுக கூட்டணி வர முடியாது. ஏன்னா அதிமுக கட்சி என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கினாரோ அந்த நாளிலிருந்து அந்த கட்சி இளைத்து வருகிறது, மெலிந்து விட்டது. ஒரு போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய ஆண்மையோ ஆன்ம பலமோ அதிமுகவுக்கு இல்லை. பலவீனப்பட்டு கிடக்கிற அதிமுகவை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு களத்துக்கு வருகிறது பிஜேபி. அதனால திமுக அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக கூட்டணி உறுதியா இருக்கா சார்? ஏன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஏற்கனவே இடதுசாரிகள் அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை துணிச்சலாக முன்வைக்கிறார்கள். அதனால அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த மதசார்பற்ற கூட்டணியை ஊனப்படுத்துகிற வேலையை காங்கிரஸ் கட்சியே செய்யுமா என்று ஒரு கேள்வி எழுந்தால், காங்கிரஸ் கட்சி செய்யுமானால் தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கு வெற்றியை பாதிக்கும். ஆனால் அப்போதும் பிஜேபி வெற்றி பெறாது. சில இடங்கள்ல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும்ல சார்? ஏற்கனவே அவர்கள் 4 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் சில தொகுதிகளை கணக்கில் வைத்திருப்பார்கள். எந்தெந்த தொகுதின்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய மனநிலைக்கு தமிழக வாக்காளர்கள் இன்னும் வரல, இந்த நிமிடம் வரைக்கும் வரல. டெல்லியிலேயே நாடாளுமன்றத்திலேயே இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அன்கல்ச்சர்டு பீப்புள், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தமிழ்நாடு என்று சொல்லி கொச்சைப்படுத்துகிறார். ஆகவே தமிழர்களை, தமிழ்நாட்டை அவமதிக்கிற, கொச்சைப்படுத்துகிற பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இன்னும் வரவில்லை. இப்ப காங்கிரஸ் ஒருவேளை சீட்டுக்காக நின்னாங்க அப்படின்னாலும் அவங்களால வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கா சார்? பீகார்ல 61 தொகுதிகளை நின்று வெறும் 6 தொகுதிகளை தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் போது அதே ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டிலையும் நடக்காது அப்படின்றதுக்கான என்ன ஒரு சாத்தியக்கூறு இருக்கு? இல்ல 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் பலவீனமாயிட்டுன்னு நான் கருதல. காங்கிரஸ் தான் பீகார்ல பெரிய கட்சி. அதுதான் இப்ப இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கி தேர்தல் மூலமா தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சி தேரல. குறைந்தபட்சம் அந்த காங்கிரஸில் இருப்பவர்களுக்காக சொல்லுகிறேன், ஒரு நவீன இந்தியாவை சிருஷ்டித்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவருடைய பிறந்தநாள் போன 14ஆம் தேதி வந்துச்சு. அந்த பிறந்த நாளை கூட நீங்க கொண்டாடலையே, உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? இப்ப திமுக கூட இருந்தால் மட்டும் காங்கிரஸ்க்கு வெற்றி கிடைச்சிடுமா சார்? கிடைச்சிடும். அதுக்கான வாய்ப்பா நீங்க என்ன பாக்குறீங்க? அதற்கான வாய்ப்பு திமுகவினுடைய சாதனை, திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே மடை மாறி அவங்களுக்கு போயிடும். ஒரு தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நின்ற இடத்திலெல்லாம் வென்றது. அதே அது தொடர்கதையா. இப்ப ராகுல் காந்தி தலைமை ஏற்றதுக்கு பிறகு காங்கிரஸ் படு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பீகார் தேர்தல் வாக்கு என்ற நேரத்துல அவர் இந்தியால இல்ல, அந்த இடத்துல இல்ல, வெளியூர்ல இருந்ததா சொல்றாங்க. இப்படி ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு கட்சி வழிகாட்டுதல் ரொம்பவே மெத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுல்ல சார்? தவறான குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிடையாது, மல்லிகார்ஜுனா கார்கே. ஆனா மக்களுக்கு அதிகமா பரிச்சயமான முகம் அப்படின்னா அது ராகுல் காந்தி. இப்ப நீங்க தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்னு சொல்றீங்க, ஆனா பீகார் தேர்தல் நடந்த சமயத்துல கூட காங்கிரஸ் தரப்புல இருந்து அதிகமான பிரச்சாரம் மேற்கொள்ளல. அதே மாதிரி வேட்பாளர்கள் நிக்க வைக்கிற சமயத்துல கூட கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்குல்ல சார்? அதை மறுத்து விட முடியாது. கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது ஒண்ணு. காங்கிரஸ் ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்த முடியும். ஏன்னா தொண்டர்கள் அவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப அதேதான் சார். இப்ப அவரை முன்னிறுத்துறப்ப அவரு தானே கொஞ்சம் மக்கள் மத்தியில அவங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போகணும்.
ராகுல் காந்தி அவர்கள் எஸ்ஐஆர் பத்தின விவகாரத்தை எடுத்தாரு. ஆனா அது பீகார் மக்களுக்கு அதிகமா புரிதல் இல்ல. அதுவே இது ஒரு தோல்விக்கான காரணமாகவும் பார்க்கப்படுது. அந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை ராகுல் காந்தி எடுத்தாரு. ஹரியானாவிலே இந்த அநியாயத்தை செய்திருக்கேன்னு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்தாரு. தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆகவே தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக இன்றைக்கு பிஜேபி கட்சி மோடியினுடைய ஆட்சி மாற்றிவிட்டது என்ற குற்றச்சாட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதனால ஒரு தேர்தலில் தோற்று போனதுனால ராகுல் காந்தியினுடைய பயணத்திற்கு ஒரு பாதிப்பு வரும். ஒரு தோல்வி இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல ஒரு மாநிலத்தில் நடந்த பொது தேர்தலில் தோற்றதுனால ஒரு கட்சியினுடைய பயணம் நின்றுவிடும் என்பதில்லை. தேர்தலை தாண்டி இந்திய துணைக்கண்டத்தில் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தை மீட்பதற்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் ராகுல் காந்தி தான் இருக்கிறார். அவருடைய பயணம் வருகிற நாட்களில் வலிமை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் இந்தியாவுக்கும் ஜனநாயகத்துக்கும் நல்லது. சரி, இந்த தோல்வி மூலமா காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்வீங்க? கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இப்போ அந்த அவரே ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, இதை ஆய்வு செய்வோன்னு சொல்லியிருக்காரு. இதை ரிசர்ச் பண்ணணும். எந்த தொகுதியில எப்படி ஓட்டு குறைஞ்சிருக்கு, குறைவதற்கு என்ன காரணம், இப்படி ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துட்டு வாக்குகளை கபளீகரம் செய்கிற மோசடியை செய்திருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசியல் ரீதியாக என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஏன்னா இதை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். இந்த 10,000 ரூபாய் கொடுத்தவனுக்கு இவன் என்ன கொடுப்பான்? இனி நிதிஷ்குமார் 2 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்கு கொடுக்க போறேன்னு தேர்தல் அறிக்கை. என்ன தொழில் 2 லட்சத்துக்கு செய்ய முடியும்? என்ன தொழில் உங்கள்கிட்ட திட்டம் இருக்கு? அப்ப இந்த பீகார் மக்களை நீங்க ஏய்த்திருக்கிறீர்கள், ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா பாபு ஜெகஜீவன் ராம் போன்ற மகத்தான தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் பீகாரில் பட்டுப்போய் நிற்பது மாதிரி இருப்பது மிகுந்த கவலையை தருகிறது. ஆகவே ஒரு இளம் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை புனருத்தாரணம் செய்ய, புனர் நிர்மாணம் செய்வதற்கு அவர் என்ன வியூகம் வகுக்கிறார் என்பதை பொறுத்து தான் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் இருக்கிறது. சமகால அரசியல் நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.